பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். இது ஒவ்வொருத்தருக்காகவும் இப்படி ஒரு கருப்பு பேட்ஜ் நான் குத்தலனா இவ்வளவு சீக்கிரத்துல என்ன இங்க கூப்பிட்டுக்க மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நாங்க வச்ச பல கோரிக்கைகள்ல நீங்க நிறைவேற்றணும்னு சொன்னது சில கோரிக்கைகள். அப்படி நிறைவேற்றினது எல்லாமே வெறும் கண் துடைப்பு தான் நான் நினைக்கிறேன். ஆனா உங்க யூனியன்ல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களே, எல்லாரும் அதை சந்தோஷமா தானே ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த நேரத்துல நீங்க எதை கொடுத்தாலும் அதை சத்தான ஆகாரம்னு நினைக்கிற பட்டினி கூட்டம். ஆனா உண்மையான சத்தான ஆகாரம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்காக நான் எதுவும் கேட்கல. சரி, நீ உனக்காக கேட்கலன்னு சொல்ற, பின்ன ஏன் இந்த மாதிரி கருப்பு பேட்ச குத்திட்டு திரியற? எதுவா இருந்தாலும் யூனியன்ல சொல்லு, அவங்க எங்க கிட்ட சொல்லட்டும், நாங்க கன்சிடர் பண்றோம். அதை விட்டுட்டு நீயா தனியா போராட்டம் நடத்துற? மத்த லேபர்ஸ் எல்லாம் உன் கூட ஒத்து போறதா தெரியலையே. யார் சொன்னது? ஆதரவை மறைமுகமா கொடுக்கறாங்க, வெளிப்படையா கொடுத்தா நிர்வாகம் அவங்கள தண்டிச்சிடுமோன்னு பயப்படுறாங்க. கோழைங்க. நான் பயப்படல, அதான் கேக்குறேன். ஓஹோ, சபாபதி சொல்லுங்க. உன் பையன் +2 படிக்கிறான். பேரு நடராஜ். ஆமாங்க. நல்லா படிக்கிறான். இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். உண்மைதாங்க. இப்ப இருக்கிறது வாடகை வீடு. ஆமாங்க. பள்ளிக்கரணையில ஒரு பிளாட் இருக்கு. சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசையும் இருக்கு. ஆனா பணம் இல்ல. ஆமாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்கிட்ட ஒர்க் பண்ற லேபரர்ஸ பத்தி மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலிய பத்தி கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்பதானே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். தொழிலாளிகளோட மனசு நல்லா இருந்தாதான் உற்பத்தி பெருகும், நல்லாவும் இருக்கும்னு ஒரு நல்ல முதலாளிக்கு தெரியும். வெறும் லாபத்தை மட்டுமே கால்குலேட் பண்ணோம்னா முதலீடு கைக்குள்ள பிடிச்ச ஆத்து மணலா போயிடும். உண்மைதாங்க. சரி, இப்ப மத்தவங்கள பத்தி நாம பேச வேண்டாம், உங்களை பத்தி மட்டும் பேசலாம். வயிற்று வலினா ஒரு டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிடலாம்.
ஆனா அஜீரணத்துக்கு வெறும் சோடா மட்டும் போதும்ல. இப்ப நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்தேன்னா இந்த கருப்பு கொடி கோஷம் இதெல்லாத்தையும் விட்டுருவியா? என்ன சொல்றீங்க மேடம்? உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் சீட் வாங்கி கொடுக்கறேன். சொந்தமா வீடு கட்ட 5 லட்சம் பணமும் தரேன். என்ன கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா நான் உனக்கு பணம் வாங்கி கொடுக்கறேன். என்ன சொல்ற? இங்க என்னையும் அப்பாவையும் தவிர வேற யாரும் இல்ல. இந்த டீலிங்க நமக்குள்ளேயே முடிச்சிட்டா இந்த போராட்டத்தை நீ கைவிட்டுருவியா? தயங்காத, நீ சரின்னு சொன்னா ஒரே வாரத்துல நான் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துறேன். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மேடம்? ஒவ்வொரு மனுஷனும் தான் புள்ள நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், சின்னதா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். என் ஆசைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே உங்க இஷ்டம் தான் மேடம். இப்பவே உங்க கண்ணு முன்னாடியே இந்த கருப்பு பேட்ஜ கழட்டி குப்பை தொட்டில நான் போட்டுறேன். ஒரு நிமிஷம். வெரி குட். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன மேடம் எழுதுறீங்க? வெயிட். எதுக்குங்க எழுதிலாம் கொடுக்குறீங்க? உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. சும்மா வாயால சொன்னாலும் போதுமே. எதுவா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா இருக்கணும். மனுஷனோட மனசு எப்ப வேணாலும் மாறலாம், ஆனா எழுத்து அப்படி இல்ல. இந்தா புடி, படி. நீங்களே படிங்க மேடம். உன்னை நான் 15 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்னது? என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னோட நடவடிக்கை சரியில்லை. உன்னால நல்ல வேலை பாக்குற மத்த லேபர்ஸ் கூட கெட்டு போறாங்க. எந்த தொழிலாளியும் தனிப்பட்ட முறையில விலைக்கு வாங்கணுங்கிற ஈன புத்தி எங்களுக்கு கிடையாது. உன்னை நீ நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசினேன். உன்னை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டல? சரி, 15 நாளுக்கு அப்புறம் நீ வேலைக்கு வா. திரும்பி வா, ஆனா திருந்தி வா. இல்லன்னா ஓ இஷ்டம். இந்த 15 நாளும் உனக்கு வேலைதான் இல்ல, ஆனா சம்பளம் உண்டு. என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. இதுக்கெல்லாம் விளைவுகள் உண்டு. அதை நீங்க சந்திப்பீங்க. மத்தவங்களுக்காக போராடினா அது கொள்கை, தனக்காக கேட்டா அது மிரட்டல். கொள்கையை நான் மதிக்கிறேன், மிரட்டலுக்கு பணிய மாட்டேன். எல்லா தொழிலாளர்களையும் கூட்டி போராட்டம் நடத்துவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை படிக்கும். இந்த பிரச்சனை நீ எப்படி சால்வ் பண்ண போறேன்னு நினைச்சேன். நான் ஹேண்டில் பண்ணிருந்தா கூட இப்படி பண்ணிருப்பேன்னு சந்தேகம் தான். போங்கப்பா, என்ன ரொம்ப தான் கேலி பண்றீங்க. காயத்ரி, காயத்ரி, அம்மா காயத்ரி. அப்பா, எங்க கிளம்புறீங்க? என்னப்பா, எங்க புறப்பட்டுட்டீங்க? ஒரு முக்கியமான இடத்துக்கு தான். உங்க அண்ணி எங்க கிளம்பிட்டாளா? அது வந்து அண்ணி. நெல்லுமா. ஏம்மா, ஆட்டோ கூட்டிட்டு வரவா இல்ல டாக்ஸில போலாமா? எதுக்கு மாமா? நாம எங்கேயும் பிக்னிக் போலாமா? என் பொண்ணு காயத்ரியோட ஃப்ரெண்டு சுகுணா வீட்டுக்கு நான் போக போறோம். எதுக்கு மாமா சுகுணா வீட்டுக்கு போனோம்? நேத்து ராத்திரி வீட்டையே கோர்ட்டா மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்லிக்கிட்டு இருந்தியே, இதுல உண்மையான குற்றவாளி யாரு, எங்க தப்பு நடந்துச்சு, என் பொண்ணு காயத்ரி பொய் சொன்னாலா இல்லையா, இதுக்கெல்லாம் விட நமக்கு அங்கதாமா கிடைக்கும். கிளம்பலாமா? இந்த பாருங்க மாமா, அந்த பொருள் என்னோடது. அத பறி கொடுத்தவன் நானே ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு யார் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்கு தண்டனையை அவனே கொடுக்கட்டும்னு விட்டுட்டேன். நேத்து ஏதோ செயின் போன வேகத்துல காயத்ரியை திட்டிட்டேன். அது நமக்குள்ள தானே. ஆனா அங்க போய் 10 பேருக்கு முன்னால நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் அவமானப்படுறத பார்க்க முடியாது மாமா. எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்குவான். நான் ஆபீஸ்க்கு போயிட்டேன் மாமா. இருமா, நீ பாட்டுக்கு சேத்தள்ளி வீசுற மாதிரி சொல்லி என் பொண்ணு மேல வீசிட்டு கூட ஆபீஸ் கிளம்பின எப்படி? என் பொண்ணு இன்னைக்கு தப்பு பண்ணிருந்தா அவளை நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசிட்டு வர போறேன். எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். காயத்ரி கிளம்பு.
அப்பா இப்ப உங்களுக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே. அதுக்காக நீங்க அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. என்ன மணி, அங்க போகாம வேற எங்க போறது? உன் மேல பழி தூக்கி போட்டிருக்காங்க அண்ணி, அதுக்கு உண்மை தெரியறதுக்கு அங்கதானே போகணும். இல்லப்பா, நடந்த உண்மையை நான் சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அண்ணி சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்பா, பிரியா கழுத்துல இருந்த தங்கச்சியன நான் தான் எடுத்தேன். மேல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. அண்ணன்கிட்ட காசு கேட்டேன், அவர் தரல. உங்ககிட்டயும் காசு இல்ல. வேற வழி எனக்கு தெரியலப்பா. படிப்புக்காக திருடினேன், ஃபீஸ் கட்டினேன். இதான்ப்பா உண்மை. வெக்க மாடத்தை விட்டு பிச்சை எடுத்து நீ படிச்சிருந்தா கூட நான் பெருந்தன்மை எடுத்திருப்பேன். காலுங்க திருடி இருக்க நீ. எதுக்கா திருடுன? ஏன் திருடுன? என் மானத்தை வாங்கிட்டியா? எதுக்கா திருடுன சொல்லு. மானத்தோட வாழ்ந்தவமா நானு. எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா? நான் இவளை வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறமா? விஷத்தை குடிச்சு செத்து தொலைச்சு எப்படி பண்ணி தொலைச்ச? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளே நீங்க அடிச்சதே இல்லையே. உங்களுக்கு உங்க மேல சந்தேகமாப்பா? இவ உங்க மகப்பா, அவ திருடி இருக்க மாட்டா. திருடிட்டாளேமா, திருடிட்டேன்னு இந்த கழுவி சொல்லல. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்குப்பா. அவ திருடி இருக்க மாட்டா. அப்படியே திருடி இருந்தாலும் திரும்பி நீ நகரட்டன் வாங்கலையே, அழுகு பசிக்காதனே திருடி இருக்கா. அவளுக்கு வக்காலத்து வாங்குற நீ. அவளுக்கு யார் வக்காலத்து வாங்கினாலும் அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா. இனிமே அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்க, அவ மேல கை வைக்காதீங்க. அடிங்கப்பா, என்ன அடிங்க. நீ வாமா. காயத்ரி, காயத்ரி, உனக்கு தூக்கம் வரல? இல்ல இல்ல, எனக்கும் தூக்கம் வரல. வா அக்கா. சொன்ன கேளுமா, வா. காயத்ரி, இத பாருமா, நல்லதுக்காக பொய் சொல்லலாம், தப்பில்ல. ஆனா உனக்கு திருடின்ற பட்டம் வரும்னு தெரிஞ்சு ஏன் செய்யாத தப்ப செஞ்சதா ஒத்துக்கிட்ட? அக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த செயினை திருடல, ஆனா திருடினதா ஒத்துக்கிட்டியே, அதுக்கு என்ன காரணம்? அக்கா, அது உனக்கு எப்படி தெரியும்? எப்படின்னா, நீ திருடினதா சொன்ன செயின் திருட்டே போகல. செயின் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? நேத்து ராத்திரி பாய் எடுக்கிறதுக்காக போனேன். திறக்கணும்ன்றதுக்காக எதேச்சா பார்த்தேன். செயின் கிடைச்சிருச்சுன்றத பார்த்தோன்னே நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதை நம்ம கிட்ட சொல்லாமே அவ மறைச்சிட்டா. அதனாலதான் காலையில அப்பா அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டப்போ வேண்டான்னு பெரிய தியாகி மாதிரி நடிச்சு நழுவிட்டா. அவ ரியாக்ஷன் எனக்கு புரிஞ்சுது. தமையில பழி விடக்கூடாதுன்றதுக்காக அவ நடிக்கிறா. எல்லாருக்கும் நேரம் வரும்போது தான் பதில் சொல்லணும். ஆனா
செய்யாத காரியத்தை செஞ்சதா ஏன் தங்கச்சியே ஒத்துக்கிறா? அதுக்கு காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணிக்கிட்ட பேசிக்கலான்னு அந்த நேரத்துக்கு சும்மா இருந்துட்டேன். இப்ப சொல்லு, ஏன் ஒத்துக்கிட்ட? அக்கா என்ன மன்னிச்சிடு. நான் திருடன்னு சொன்னது எப்படி உண்மை இல்லையோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட அப்பா என் படிப்புக்கு பணம் கொடுத்தாருங்கிறதோ உண்மை இல்ல. என்னடா சொல்ற? வயித்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுறியே. ஏதோ கிட்ட பணம் சொல்லு. அக்கா அப்படி பார்க்காதக்கா. அண்ணி சொன்ன வேலைய நீ வேண்டான்னு சொல்லிட்ட. என் படிப்பு செலவுக்காக நான் தான் அந்த மாடலிங் ஆபீஸ் போய் உட்காரு. இங்க பாருமா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சிரிக்கணும். செய்வியா? ஓகேயா? சரி சார், செய்றேன். இந்தா. அந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்க்கா. அந்த காசு வச்சுதான் ஃபீஸ் கட்டினேன். புக்ஸ் வந்துச்சு. ஏடி, என்ன திமிர உனக்கு? திருடியதா கூட சரி நோத்துட்டு இருப்பேனே. கேவலம் பணத்துக்காக உடம்ப காட்டி. ச்சீ, அன்னைக்கு எனக்கு மட்டும் வேணான்னு பெருசா வீரப்பா பேசினியே. இப்ப நீ அந்த கம்பெனிக்கு ஏண்டி மானத்தை விற்க துணிச்சிட்டியா? படிப்புக்காக எதை வேணா பண்றதா? ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய், கார்மெண்ட்ஸ்ல வேலை செய். இங்க போய் அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா. நான் படிக்கணும். ஏன் எதிர்காலத்துக்காக படிக்கணும். எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் மனசு இருக்கு, வழி இல்ல. வழி இருக்கவங்க கிட்ட மனசு இல்ல. என்னக்கா பண்ண சொல்ற? படிச்ச உனக்கே வேலை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகும். உனக்கு வர போற புருஷனும் உன்ன மாதிரி இருப்பான்னு எனக்கு நிச்சயம். உன் சம்பளத்தையும் சேர்த்து வாங்குறவனா வந்தான்னு வச்சுக்கோ, அப்பாவையும் என்னையும் காப்பாத்துவான்னு என்ன நிச்சயம். அண்ணி மாதிரியே ஒரு மாமா எனக்கு வந்தா ஏன் கதி? நம்ம அப்பா கதிதான். நாங்க 2 பேரும் நடு ரோட்ல அனாதையா தெரியணும். நான் என் சொந்த கால்ல நின்னாதானே என்ன நான் காப்பாத்திக்க முடியும், நம்ம அப்பாவையும் காப்பாத்த முடியும். அதனாலதான் இதை சகிச்சுக்கிட்டு செய்யலாம்னு ஒத்துக்கிட்டேன். அக்கா, என் வாழ்நாள்ல நான் அனுபவிச்ச வேதனையோட கூனி குறுகித்தான் இந்த அட்வான்ஸ வாங்கிட்டேன். படிப்புக்கும் இதை நான் கட்டிட்டேன். ஒவ்வொரு நாளும் நகருது. நாளைக்கு எப்படி போய் நான் உடம்ப காட்ட போறோமோன்னு நான் தினம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. தப்பு செஞ்சுட்டோமேன்னு தினம் கலங்குறேன். ஆனா காசு திருப்பி கொடுக்கவும் வழி இல்ல. நான் என்னக்கா பண்றது? காயத்ரி, இது பாருமா, ஏன் அழற? இப்போ அழக்கூடாது. இது பாரு, நீ எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படி. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். இவ்வளவு நாள் என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா இனிமே அது தேவையில்லை. இது பாரு, அழக்கூடாது. இனிமே உன் படிப்புக்காக நான் வேலைக்கு போறேன். என் படிப்புக்கு ஏத்த வேலை எப்ப கிடைக்குதோ அப்ப கிடைக்கட்டும். அது வரைக்கும் வருமானத்துக்காக நியாயமான எந்த ஒரு வேலையை செய்ய நான் தயாராயிட்டேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேம்மா. அழாதம்மா, நீ அழுவே கூடாது. அப்பா, நான் திருடி இல்லப்பா. உங்க மக திருடி இல்லப்பா. நான் திருடலப்பா. என் செல்லம், நீ திருடி இல்லம்மா. நீ திருடி இல்ல. என் மக திருடி இல்ல. உங்க அம்மா உன்னை அப்படி வளர்க்கலம்மா. நான் தான் அவசரப்பட்டு உன்னை கை நீட்டி அடிச்சுட்டேன். கடவுளே, என் குழந்தைகள் இது வரைக்கும் நான் கை நீட்டி அடிச்சுட்டேன். பாவி பாவி.
இப்படி எல்லாம் உன்னை கை நீட்டி அடிக்க வச்சுட்டாளாம் அந்த ராட்சசி. விடுங்கப்பா, கணக்க நான் தீக்கிறேன்ப்பா. அது காலம் வரும்.